ஒரு ஃபேமிலி ஃபுல்லுமே சாப்பிட்லாம். 20 ருபீஸில் நான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் கூட இதில் வெஜிடபிள்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவும் இருக்கிறதால கார்போஹைட்ரேட், ஃபைபர் எல்லாமே இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஓல்டேஜ் ஹோமுக்கு போனேன். அப்படியா? அங்கே ஒரு ரெசிபி பண்ணாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்தேன். அப்படியா? ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும்னு சொன்னாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ நம்ம கூட பண்ணி காமிக்கலாமே மக்களுக்கு. தான் இப்போ பண்ண போகிறேன். அப்படியா? சரி சரி சரி, பண்ணுங்க. எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா அவங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னா நிச்சயமாக எல்லாருக்கும் மக்களுக்கும் பிடிக்கும். சரி, பண்ணி காமிப்போம் நம்ம. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி பண்ணுறதுன்னு. நம்ம பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் நான். 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கப் ஆனியன், ஆனியன் நல்லா வதக்கணும். இந்த டிஷ்ஷு வந்து ஆக்சுவலாகவே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த டிஷ்ஷு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா நமக்கு லஞ்சு கூட தேவையில்லை. ஏன்னா இந்த டிஷ்ஷு வந்து அவ்வளோ ஹெல்த்தியான டிஷ்ஷு. காய்கறி வந்து உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எந்த காய்கறி வேணாலும் போடலாம். நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இந்த 3ம் போட்டிருக்கேன். இந்த டிஷ்ஷு பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, நம்ம குயிக்காகவும் பண்ணிடலாம். ஒரு சின்ன தக்காளி 1, இது எல்லாமே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், மஞ்சள் 1/4 டீஸ்பூன். இந்த தண்ணியில் வந்து நம்ம ஒரு மசாலா கலக்க போகிறோம். அது வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் தேங்காய். நம்ம மசாலா மாதிரி அரைக்கணும். இப்போ அரைச்ச மசாலா இது அப்படியே தண்ணியில் போட்டுடணும். இந்த தண்ணியில் வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு, அந்த மசாலாவோட உப்பையும் சேர்த்துடுறோம். 1/2 டீஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா கீ எது வேணாலும் போட்டுக்கலாம். இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம இந்த அரிசி மாவை போட்டு கிளறணும். தண்ணியும் மாவும் இறுகி கிட்ட வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். அந்த மசாலா எல்லாமே சேர்ந்த மாதிரி நல்லா கலக்கணும். இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அரிசி மாவில் அம்னி கொழுக்கட்டை மாதிரி பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து நம்ம அப்படியே இதில் போடணும். அந்த வெஜிடபிள் சூப் மாதிரி பண்ணியிருக்கோம்ல, அந்த காய்கறி அதுலேயே இதை போட்டுடலாம். கொதிக்கும் போது போட்டிங்கன்னா இந்த இதுவும் கரையாது. இதுலேயே அந்த காய்கறியோட இதுவும் வெந்துடும். சூப்பரான டிஷ் பாருங்கள். இது இன்னொரு இல்லத்துக்கு போயிருக்கும்போது அவங்க இந்த ரெசிபி சொன்னாங்க. இது வந்து அம்மனி கொழுக்கட்டை ப்ளஸ் வெஜிடபிள் இது எல்லாமே சேர்த்து ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. அந்த வயசானவங்க எல்லாருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, இது நம்மளும் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி எப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க இதை ஃபுல்லும் இந்த ரெசிபி ஃபுல்லும் எப்படி பண்ணுறதுன்னு சொன்னாங்க. அதை நம்ம வந்து உங்களுக்கும் பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். லாஸ்ட்டாக இதில் வந்து 1 ஸ்பூன் அரிசி மாவு தண்ணியில் கலந்து இதில் அப்படியே ஊற்றிட்டோம்னா இந்த இதுவே நமக்கு திக்காக இருக்கும். இது எதுக்கு கரைச்சி விடுறீங்க? எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கணுன்றது. ஆமாம், இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல, இதை ஊற்றினோடனே நமக்கு கொஞ்சம் திக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஓகே ஓகே. இது எவ்வளோ நேரம் வேகணும்? அதான் அந்த அம்மனி கொழுக்கட்டை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிட வேண்டியது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். ரெடியான அம்மனி கொழுக்கட்டை வெஜிடபிள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இது வந்து
நீங்கள் எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எல்லார்கிட்டேயும் போய் சேர்றதுக்கு ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே இந்த டிஷ்ஷை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணி சாப்பிடுங்க.